ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு முட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பிளாக் பெப்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். டைட்டாக மைதா எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா வந்து கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா தேவையில்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஆயிலில் வந்து சிக்கன் போட்டு ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விதை எடுத்த நீட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குடமிளகா போட்டு ஒரு 1 மினிட் வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் சோயா சாஸ், நான் இன்றைக்கி வந்து செஸ்வான் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெச்சப் ஆர் ரெட் சில்லி சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணதுனால 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் ஊற்றிருக்கேன். வினிகர் எதுக்குன்னா அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக. இப்போ சாஸ் எல்லாம் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றி நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் சிம்மில் வச்சிடலாம். இந்த பக்கம் ஆயிலை மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணி 70% குக்கான சிக்கனை போட்டு மீதி 30%ம் நல்லா குக் பண்ணி எடுத்து அந்த சாஸ் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எள்ளுமே நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி.